அன்பே சிவம், அழைக்கை மனம். மனிதனாக பிறந்திருக்கான். நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒன்று இருக்குது, அது இருந்ததெல்லாம் ஏங்குது. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னன்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இதுதான் சிவனும் சக்தியும். இது ரெண்டும் நமக்குள்ளே தான் இருக்குது. அது ரெண்டு நமக்குள்ளே வெளில போகணும்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. 100 கோடி கொடுத்தாலும் வாங்க திரும்பி வர முடியாது, வராது. நம்ம காசை கொடுத்து எதுனாலும் வாங்கிடலாம். ஆனால் நமக்குள்ளே உள்ளே இருக்கிற சிவனும் அம்பாலும் வெளில போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒருபோதும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இருக்கும்போது அவங்க 2 பேரும் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பொக்கிஷத்தை பாருங்கள். அதுதான் பெரிய பொக்கிஷம். வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், மிச்சம் பண்ணி வைப்போம். நாளைக்கு வேணும், இன்றைக்கி வேணும் சம்பாதிச்சு வைக்கிறோம். ஆனால் நாளை இன்னைக்கு படுத்து தூங்கி காலை ஏந்திப்போம் நம்ம கையில் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு நைட்டு தூங்குகிறோம், ஒரு மனிதன் நைட்டு தூங்குறீங்க. அந்த நைட்டு தூங்குறது வந்து செத்து மறுபடியும் பிறக்கிறோம். அதுதான் ஒரு மனிதனுக்கு உள்ளது. அதுதான் நைட்டு தூங்குறது. ஒரு மனிதன் தூங்குறது வந்து செத்து பிறக்கிறோம். அதுதான் உண்மையானது. வைக்கலாம் பொய் தான். அதனால் ஒரு நாளும் பிறக்கிறோம், சாகுறோம், பிறக்கிறோம், சாகுறோம். இதான் நடக்குது. இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்படி நடக்குது, எப்படி நடக்குது, நமக்குள்ளேருந்து நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சிவனும் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, சக்தியும் நமக்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டுமே நமக்குள்ளே இருந்துட்டு எல்லாமே பண்ண சொல்லுது. இங்கே போக சொல்லுது, வர சொல்லுது, எல்லாமே பண்ண சொல்லுது. ஆனால் இதெல்லாம் நடந்தும் யாரும் தெரியாமல் அறியாத இருக்கிறீங்களே. என்னப்பா வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? மறைமுகமாக 2 பொருள் இருக்குது, நம்மள்கிட்டே இருக்குது. ஒன்று உயிர், ஒன்று நம்ம எப்போ போகணும்னு தெரியாது. இது ரெண்டுமே நமக்குள்ளே தான் சிவன் வச்சுருக்காரு. என்ன, ஹார்ட் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ஸ்கேன் போட்டு பார்த்துடுறோம். ஆனால் உனக்குள்ள ஒரு உயிரை மொத்தம் யாரும் பார்க்க முடியுமா? யாராச்சும் உயிரை பார்த்துன்னு சொல்லுங்கள். பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியாதுன்னா அந்த உயிரை பார்க்குறதுக்கு வழி இருக்குது. அந்த வழி தான் மூச்சு பயிற்சி. அந்த வழி நீ பார்த்து கண்டிப்பாக மூச்சு பயிற்சி பண்ணி அந்த வழியை பார்த்தீங்கன்னா அப்போ உயிர் தெரியும் என்னான்னு. அப்போ பாருங்கள், அதில் விடை தெரியும். அதான் சிவனும் சக்தி இருக்காருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? அதை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக அது முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.